இந்தியர்கள் வெளிநாடுகளில் வைத்திருக்கும் கருப்பு பணத்தை மீட்க அரசு அறிவித்துள்ள சிறப்பு திட்டம் முடிவுக்கு வர இன்னும் மணிக்கணக்கிலேயே கால அவகாசம் இருக்கும் நிலையில் எந்தெந்த நாடுகளில் கருப்பு பணத்தை பிரச்சனையில்லாமல் சேமிக்க முடியும் என்பது ஆர்வமூட்டும் விஷயம்தான். பொதுவாக குறைந்த அளவு வரி விதிக்கும் நாடுகள் அல்லது வருவாய்க்கு வரி கேட்காத சொர்க்கபுரிகள்தான் பலரையும் ஈர்க்கும். இன்று உலக பணக்காரர்கள் பலரையும் ஈர்க்கும் சுவிட்சர்லாந்து, மொரிஷியஸ், கேமன் தீவுகள், லிச்டன்ஸ்டைன், லக்சம்பர்க், மேன் தீவுகள், பியர்ட்டோரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு குடியரசு, சிங்கப்பூர், டெலவர், அயர்லாந்து, ஹாங்காங், பஹ்ரைன், சைப்ரஸ், பஹாமா, செஷல்ஸ் போன்றவற்றோடு அந்த பட்டியல் இன்னும் நீள்கிறது. வரி கேட்காத அல்லது குறைந்த அளவே வரி விதிக்கும் சொர்க்கபுரிகளுக்கு பணம் எப்படி பயணிக்கிறது என்பதே சுவாரஸ்யமான விஷயம். இதற்கு இன்று பரவலாக புழக்கத்தில் உள்ள முறையை ஹவாலா என்று குறிப்பிடுகின்றனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார், இன்னொருத்தர் யூஎஸில் இருக்கார். இவருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த பேங்க் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பேங்க் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது அக்கௌண்டட் மணி ஆகிடுது. ஸோ அக்கௌண்ட் மணி ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் பே பண்ணுறவங்களுக்கு டேக்ஸும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய இன்கம் தான் இன்னொருத்தருக்கு பேமெண்ட்டாக போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கையான சோர்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஹவாலா டிரான்சாக்ஷனில் பணம் மூவ் ஆகாது. பணத்தை லோக்கலில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோடு வழியாக இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு அந்த கோடை யூஸ் பண்ணி அங்கே இருக்கவர் கலெக்ட் பண்ணிப்பார். ஸோ 2 ஏஜென்சி இருப்பாங்க. இங்கே ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, இந்த இந்தியாவில் ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, இந்த கண்ட்ரியில் ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, இன்னொரு கண்ட்ரியில் இன்னொரு ஏஜென்சி இருப்பாங்க. அந்த ஏஜென்சிக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஏஜென்சிஸ்க்கு என்ன பெனிஃபிட், அவங்களுக்கு என்ன இன்கம்னா கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கமிஷன் டிடெக்ட் பண்ணிட்டு தான் அங்கே பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி நாடு விட்டு நாடு கடந்து போன பணம் அங்கேயேதான் இருக்குமா? அப்படியென்றால் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? அங்கே உள்ள வங்கிகளில் இங்குள்ள வங்கியில் கிடைப்பது போல வட்டி கிடைக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதில் தோன்றினால் நியாயம்தான். பொதுவாக மேலை நாட்டு வங்கிகளில் டெபாசிட் செய்த பணத்திற்கு கிடைக்கும் வட்டி மிக மிக குறைவு. பல நாடுகளில் அது 1-2% தாண்டாது. அதனால்தான் அந்நாட்டில் இருந்து இந்திய பங்குச்சந்தைக்கு முதலீடாகவும் இந்தியா போன்ற மற்ற வளரும் நாடுகளில் தொழில் முதலீடாகவும் வெளிநாட்டு பணம் பயணிக்கிறது. அப்படி இருக்க இந்தியர்களால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்திற்கு இங்குள்ளது போன்றே வருவாய் கிடைக்காதா என்றால் உங்களுக்கான பதில் அடுத்த சுவாரஸ்யத்துக்கான கதவுகளை திறக்கும். உண்மைதான், வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பணத்தை மீண்டும் இந்தியாவிற்குள்ளேயே முறையான கருப்பு நிறம் நீங்கிய வெள்ளைப்பணமாக கொண்டு வர ஏராளமான வழிகள் உண்டு. அப்படி கணிசமாக பணம் திரும்பிக் கொண்டுதான் இருக்கிறது என்கிறார்கள் விவரமறிந்தோர். இந்திய பங்குச்சந்தைக்குள் அத்தகைய பணத்தை கொண்டுவர பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் என்ற முறை இருக்கிறது என்றும், தொழில் முதலீடுகளாக கொண்டுவர ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற வழி பயன்படுத்தப்படுவதாகவும், இவை தவிர ரவுண்ட் ட்ரிப்பிங் என்ற இன்னொரு முறையும் வழக்கத்தில் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. இதில் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் என்பது அன்றாட செய்திகளிலும் கூட அடிக்கடி இடம் பிடிப்பதை நம்மால் நிறையவே பார்க்க முடியும். ஆனால் பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் என்றால் என்ன என்ற கேள்வி சாமானியர்களுக்கு எழுகிறது. பி நோட் அப்படின்றது பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்றத நம்ம எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்திய பங்கு சந்தைக்குள் அந்நிய நிதி நிறுவனங்கள், அதாவது எஃப்ஐஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் முதலீடு செய்கிறாங்க இல்லையா? இப்போ அவர்கள் முதலீடு செய்யும் பொழுது அவருடைய பணம் அப்படின்றது எங்கிருந்து கொண்டு வராங்க அப்படின்ற அடிப்படை தகவல்கள் முழுக்க கொடுத்து தான் இந்தியாவில் முதலீடு செய்து கொண்டிருக்க வேண்டும். இது அடிப்படை விதிமுறை. இந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே முதலீடு பண்ணுறாங்க. அப்படி நேரடியாக அவர்கள் சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது எங்கு அவர்கள் பணம் கொண்டு வருவார்கள் என்பதை சொல்வதை தாண்டி இன்னொரு வழிமுறையிலும் முதலீடு செய்யலாம் என்பது தான் இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், சுருக்கமாக பி நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, அந்த அந்நிய நிதி நிறுவனம் தன்னுடைய நேரடி கணக்கில் பணத்தை கொண்டு வருவதை தாண்டி ஒரு துணை கணக்கையும் துவக்கலாம். இந்த துணை கணக்கின் மூலமாக வரக்கூடிய பணம் அப்படின்றது எந்த சோர்ஸ்லேருந்து வருகிறது என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்ற ஒரு விதிமுறையும் இருக்கிறது. இதனுடைய ஒரு ஹிஸ்டரியை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். இது பல 1992 துவங்கி எஃப்ஐஐஸ் இந்தியாவில் பங்கு பெறலாம் என்று இருக்கிறது. பிறகு மெல்ல மெல்ல 2002க்கு பிறகு பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்க துவங்கியது. அதற்கு பிறகு 2007ஆம் ஆண்டு ஒரு மிக அபாயகரமான கட்டத்தை நம்ம பங்குச்சந்தை நெருங்கியது. எப்படின்னா, இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளில் 50% 50% பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாகவே வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது.
அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறாங்க, பங்குச்சந்தை அதிகரிக்கிறது. ஆனால் யார் முதலீடு செய்கிறார்கள், அவர்கள் எதற்காக முதலீடு செய்கிறார்கள், எப்போ திரும்ப எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுடைய ஐடியா என்னங்கிறது நமக்கு அவங்களை பற்றி ஒருவரும் தெரியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால இது சரியான சூழல் அல்ல என்று கருதிய செபி அன்று திரு தாமோதரன் அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்த பொழுது 2007ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் இதை இது சம்பந்தமான கர்ப்ஸ் நிறைய கொண்டு வந்தார். இது பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, மெல்ல மெல்ல குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இது எப்பொழுதுமே இதை நம்ம பங்குச்சந்தையை பயமுறுத்துவதற்கான ஒரு ஆயுதமாகவே வெளிநாட்டு நிறுவனங்கள், அந்த முதலீட்டாளர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். என்னை பற்றி அதிக விவரம் கேட்டால் நான் உங்களுடைய பங்குச்சந்தையை விழச் செய்து விடுவேன், வீழ்ச்சி அடைய செய்து விடுவேன் என்று. அதுபடியே அவர் இந்த அறிவிப்பு வந்த பிறகு அக்டோபர் 17ஆம் தேதி நம்முடைய பங்குச்சந்தை துவங்கிய ஒரு நிமிடத்திலேயே 1700 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்தை சந்தித்தது. 1744 புள்ளிகள், ஏறத்தாழ 9% வீழ்ச்சியை சந்தித்தது. அதன் காரணமாக அன்று பங்குச்சந்தை 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிதியமைச்சர் தகவல்களும் சொன்னார். அதுக்கப்புறம் பங்குச்சந்தை துவங்கியது. 18ஆம் தேதி 717 புள்ளிகள் இறங்கியது 2ஆம் நாள். 3வது நாள் 438 புள்ளிகள் இறங்கியது. 3 நாட்களில் 1500 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியை சந்தித்தது. அடுத்தது அந்நிய நேரடி முதலீடு. இளைஞர்கள் அதிகமுள்ள நாட்டில் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய மாநில அரசுகளால் மட்டுமே முதலீடு செய்ய இயலாது என்பதை பலரும் ஒப்புக்கொள்கின்றனர். சரி, உள்ளூர் தொழில் அதிபர்களாவது புதிய தொழில்களில் முதலீடு செய்து வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பார்கள் என்றால், இந்தியா போன்றதொரு நாட்டில் அதற்கும் பல்வேறு காரணங்களால் வரம்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. இதனால்தான் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அதிக வரவேற்பு உள்ளது. பல்வேறு அரசு சலுகைகளுடன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உள்ளிட்ட வேறு பல இடங்களிலும் வெளிநாட்டு முதலீடுகளாக இந்திய பணமே திரும்பியுள்ளது என்கிறார்கள் நிதித்துறை நிபுணர்கள். அடுத்தது ரவுண்ட் ட்ரிப்பிங். இந்த முறையின்படி கருப்பு பணத்தை மீண்டும் தாய்நாட்டுக்கு கொண்டுவர ஆகும் செலவும் கூட அதிகமில்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி? அப்படியானால் ரவுண்ட் ட்ரிப்பிங் என்பது என்ன என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? இந்தியாவில் இப்போ அக்கௌண்ட் பண்ணாத இன்கம்ஸ் அது ஃபாரின் கண்ட்ரிக்கு அதை நார்மல் சேனல்ஸில் அதை அனுப்பிச்சு, அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் மொரிஷியஸ், துபாய், சைப்ரஸ், அங்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த பணம் அங்கே போயிட்டு டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். அங்கேருந்து முதலீட்டு மாதிரி இந்தியாவுக்குள்ளே வரும், எஃப்டிஐ மாதிரி இந்தியாவுக்குள்ளே வரும். அது லீகல் சேனல். ஸோ அங்கேருந்து மொரிஷியஸ்லேருந்து இல்லை துபாயிலேருந்து சைப்ரஸ், பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட்ஸ், இதெல்லாம் டேக்ஸ் ஹேவன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது அது வெள்ளை பணமாக மாறி உள்ளுக்குள்ளே வருது. ஸோ இதுதான் நம்ம ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்கிறோம். இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி பண்ணி அது இந்தியாவில் கணக்கு காட்டாமல், இந்தியாவில் டேக்ஸ் கட்டாமல் அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து அதே பணம் திரும்பி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இப்படியெல்லாம் இந்தியாவுக்குள் திரும்பும் கருப்பு பணம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்று ஒரு நீண்ட பட்டியலையே தருகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். இன்றைக்கு நாட்டில் புழக்கத்தில் உள்ள மொத்த பணத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவு கருப்பு பணம் என்று ஓர் ஆய்வு சொல்கிறது. ஆனால் அரசின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் கருப்பு பணம் பிரதிபலிப்பதில்லை. எனவே நாட்டின் பொருளாதாரம் குறித்து தெரிந்தே ஒரு தவறான தகவல் பரப்பப்படுகிறது. அரசுக்கு வேறு வழியில்லை. மறுபுறம் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட மற்ற பல அமைப்புகளும் நிதிக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது அதில் உண்மை நிலைக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. இன்னொரு புறம் மக்களின் வாழ்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கவும் இது துணை போகிறது என்கிறார்கள். கிராமப்புற ஏழ்மை ஒழிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பலவற்றில் வளங்களை ஒதுக்கீடு செய்வதும் நம்பகமற்ற தகவல் அடிப்படையில் செய்வதும் தொடர்கதையாகிறது. இதோடு கருப்பு பணம் வைத்திருப்போர் செய்யும் தொடர் வரி ஏய்ப்பு அரசின் பட்ஜெட் பற்றாக்குறையை நீக்க வழிவிடாமல் அதிகரிக்கத்தான் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் கருப்பு பண புழக்கம் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கும் கூட உதவுவதாக சொல்லப்படுகிறது. இது அன்அக்கௌண்டட் மணி. ஸோ இதை வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வேரியஸ் ஸ்கீம்ஸ் போட வேண்டியிருக்கோம். சில அன்வான்ட் பீப்புளோட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வரும். ஸோ அதனால என்ன ஆகுது, இது அன்வான்ட் ஹேண்ட்ஸில் போய் முடியாது. அன்அக்கௌண்டட்னால இது கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. இப்போ யாராச்சும் உங்ககிட்ட பணத்தை அடித்தாங்கனாக்கா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைனா போய் இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். இது அன்அக்கௌண்டட்னால உங்களால் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. இதுக்கு ஸோ அன்வான்ட் கான்டாக்ட்ஸ் வரும். ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுனால, அதுவும் இந்த கண்ட்ரிக்கு போகிற கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆவரேஜ் கண்ட்ரிஸ் தான் பண்ணலாம் போகும். பிகாஸ் அங்கே தான் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அங்கே அன்வான்ட் கான்டாக்ட்ஸ் அவங்கக்கிட்ட
இந்த பணம் போய் மாட்டிக்கிறது. ஸோ அவங்ககிட்ட மாட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனால அது வந்து டெரரிசமை ஃபியூல் பண்ணுது. இவை போன்ற காரணங்களால் மத்திய அரசின் தற்போதைய சட்டமும் இந்த சிறப்பு சாளரமும் பரவலான நம்பிக்கையை விதைத்துள்ளது என்பதோடு நிதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை அனுபவஸ்தர்களின் வரவேற்பையும் பெற்றுள்ளது. முன்ன பயமே கிடையாது, அதனால வரல. இப்போ பயம் என்னன்னா, புதுசாக அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஆக்டிவாக ஆனதுனால வெளியே வந்து கொடுத்தோன்னா அந்த மணி ஜப்தாயிடும். அதனால அமெரிக்கா ரொம்ப ஆக்டிவாக இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ, அதனால இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி பயம் வந்திருக்கு. இது எஃபெக்டிவாக இருக்கலாம். இதுவரையும் உள்ள அம்னஸ்டி ஸ்கீமில் நம்ம வந்து இன்கம்மை தான் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுட்டே வந்த மொழிய நம்மளுடைய இந்த அசட்டை வந்து நம்மளுடைய அந்த முதலீடுகளை கவனிக்கவே இல்லை. இந்த ஸ்கீமில் தான் முதலீட்டையும் சொல்லணும், இன்கம்னு சொல்லணும், ரெண்டையும் இது பண்ணணும். ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு வரவேற்க வேண்டிய அம்சம் என்னன்னாக்க, நான் வந்து இப்போ அமெரிக்காவில் நான் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அமெரிக்காவில் உள்ள அத்தாரிட்டி அதை வந்து கண்ணன் வந்து இந்த இது வச்சுருக்காருன்னு அவங்க சர்டிஃபை பண்ணணும். ஸோ நான் சொல்கிறத வந்து அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும். அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டும் சின்க்ரோனைஸ் ஆகணும் அப்படின்ட்டு. கருப்பு பணத்தை மீட்க முயலும் தற்போதைய அரசு திட்டம் குறித்து இப்படி கருத்துக்கள் பல்வேறாக இருந்தாலும் இந்த திட்டம் குறித்து சந்தேகங்களை எழுப்புவோரும் இருக்கத்தான் செய்கின்றனர். அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. இந்த புதிய திட்டத்தில் உள்ள அம்சங்கள் சில போதுமான தெளிவில்லாமல் சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் எனும் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் தனிப்பட்ட முடிவுகளின்படி நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகளை வழங்கிவிடும் என்ற ஐயம் எழுப்பப்படுகிறது. அன்லிஸ்டட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினா அதை வந்து எப்படி வேல்யூ பண்ணுறது, இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இது வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்குது. இந்த இஷ்யூ இது பில்லையும் ரொம்ப இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஹவாலா மணி வந்து அன்லிஸ்டட் கம்பெனியில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அன்லிஸ்டட் கம்பெனியுடைய வேல்யூவை எப்படி வேல்யூ பண்ணணும், அந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, இந்த மாதிரியான வேல்யூவேஷனில் வந்து சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் ஜாஸ்தி. சப்ஜெக்டிவ்னா தனிப்பட்ட மனிதனுடைய அவனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியதான் சப்ஜெக்டிவ் எலிமெண்ட். அந்த மாதிரி எலிமெண்ட்டுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து, எனக்கு ஒரு சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி 100 ரூபா, அதில் 80 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், 20 ரூபா தான் நான் போட்டிருக்கேன்னா, இந்த ஃபார்மில் நான் என்ன டிக்ளேர் பண்ணுவேன்னா 100 ரூபாய் டிக்ளேர் பண்ணுவேன். 80 ரூபா கடன் வாங்கினதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அதில் இடமே இல்லை. ஆனால் ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ இருக்கேன்னு சொன்னோன்னா, அந்த 100 ரூபா ப்ராப்பர்ட்டியில் 80 ரூபா கடன் ஆச்சே, அந்த கடனை தெரிவிக்கக்கூடிய ஒரு பகுதி இதில் இல்லவே இல்லை. அது ஒரு முக்கியமாக அதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு தானே முன்வந்து தரப்படும் தகவல்களில் தவறுதலான பிழைகள் எதுவும் நேர்ந்துவிட்டால் அதை பின்னர் திருத்திக் கொள்ளும் வாய்ப்பில்லை என்பதும் மற்றொரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது. இது போக 1997ஆம் ஆண்டு அந்நாளைய நிதியமைச்சர் சிதம்பரம் முன்வைத்த VDIS திட்டத்தில் இருந்தது போல நிறம் மாறும் பணம் குறித்து இனி எப்போதும் எந்த கேள்வியும் எழுப்பப்படாது என்ற உத்தரவாதம் இல்லையே என்றும் அங்கலாய்க்கிறார்கள் வரித்துறையினர். இந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆகணும்னாக்க ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் AEIOI அப்படிங்கிற ஸ்கீம் அது செயல்பாடுக்கு வந்தால் தான் இந்த ஸ்கீம் நல்லா டெவலப் ஆகும். அந்த AEOIங்கிற ஸ்கீம் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்கீம் வந்து 2017-18 தான் வரப்போகுது. அதனால் வந்து இன்னும் 2 வருஷங்களுக்கு நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவை போன்ற காரணங்களால் இந்த சட்டத்தையும் திட்டத்தையும் நம்பி எந்த பயனும் இல்லை என்பது கருப்பு பணம் வைத்திருப்போரின் கருத்து என்கிறார்கள் அவர்களது ஆலோசகர்கள். அதனால் இந்த திட்டத்தை பயன்படுத்தி தங்களையும் தங்கள் பணத்தையும் வெளுப்பாக்கிக் கொள்ள அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மாற்று திட்டங்கள் சிலவற்றை அவர்கள் நாடத் தொடங்கியிருப்பதாகவும் இப்போதே செய்திகள் வெளியாக தொடங்கியுள்ளன. இதன்படி தங்கள் அடையாளத்தை மறைக்க அவர்கள் மல்டிபிள் ட்ரஸ்ட் எனப்படும் பலகட்ட அறக்கட்டளைகள் மூலம் பணத்தை இடம்பெயர்க்கும் வேலையை தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். அதோடு தங்கள் வசிப்பிடத்தையும் கூட டாக்ஸ் ஹெவன்ஸ் என்று பரவலாக அறியப்படும் துபாய், சிங்கப்பூர், ஹாங்காங் என்று மாற்றிக்கொள்ளும் யோசனையும் உள்ளதாம். இதுபோக வேறு நாடுகளில் வசிக்கும் 3ஆம் நபர்களின் மூலம் சொத்துக்களை மாற்றிக்கொள்வது என்ற அணுகுமுறையும் பரிசீலிக்கப்படுகிறது. கூடவே FDI என்னும் நேரடி அந்நிய தொழில் முதலீடு, எக்ஸ்டர்னல் கமர்சியல் பாரோயிங் என்னும் வெளிநாட்டு வர்த்தக கடன், வெளிநாட்டு பரிசு என்று ஒரு நீண்ட பட்டியல் பற்றி பேசப்படுகிறது. அரசின் தற்போதைய திட்டத்தின்படி சொத்துக்களை அறிவித்து 60% மதிப்பை இழப்பதற்கு பதில் அதில் 5% வரை செலவு செய்தால் ரவுண்ட் ட்ரிப்பிங் முறை மூலம் வெகு எளிதாக அந்த பணத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வந்துவிட முடியாதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புவதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி
ஏதாவது அசம்பாவிதம் நடந்து மாட்டிக்கொண்டாலும் சட்ட ரீதியாக அரசை நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்று சொல்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவானதல்ல என்பதே வரித்துறை ஆலோசகர்களின் கருத்து. இதற்கும் காரணம் இருக்கிறது. இந்தியாவில் இதுபோன்ற வழக்குகளுக்கு நீதிமன்ற படி ஏறிவிட்டால் இறுதி தீர்ப்பு வருவதற்குள் நம் ஆயுளே முடிந்துவிடும். இதைச் சொல்லியே நகைப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி தரும் தகவல். இதுதான் யதார்த்த நிலை என்றால் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா என்று கேள்வி எழுவதும் இயல்புதான். அரசு தரப்பிலும் அமைப்பு ரீதியான சிலரும் இதற்கு பல்வேறு யோசனைகளை முன்வைத்தாலும் அவை நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்விக்கு உறுதியான பதில் கிடைக்கவில்லை. ஆனால் புதிய யோசனைகள் என்னவோ தொடர்ந்து வந்த வண்ணம்தான் உள்ளன. கடந்த ஓராண்டுக்குள் புனேவைச் சேர்ந்த தன்னார்வ குழு ஒன்று இவ்வகையிலான ஒரு யோசனையை முன்வைத்தது. அர்த் கிராந்தி அப்படிங்கிற ஒரு பூனே பேஸ்ட் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸை வந்து ஒரு ப்ரொபோசலாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2% எல்லா பேங்க் டிரான்சாக்ஷனுக்கும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எல்லா டேக்ஸையும் எடுத்துகிட்டு எக்ஸப்ட் கஸ்டம் டியூட்டி மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொபோசலில் இப்போதைக்கு. ஸோ இந்த ப்ரொபோசலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொபோசலில் முடியும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து 10 லட்சம் கோடி வந்து டேக்ஸ் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 40 லட்சம் கோடியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த பூனே பேஸ்ட் என்ஜிஓ வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இந்த ப்ரொபோசலை கன்சிடர் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. பட் ஆனால் இது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகுமானா என்னோட வியூ படி உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸில் வந்து என்னென்ன ப்ரொபோசல்னால் இந்த 2% டேக்ஸ் ரேட் சார்ஜ் பண்ணுறது, ரெண்டாவது வந்து 2000க்கு மேலே எந்த கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இல்லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல், மூணாவது வந்து 500 ரூபா நோட்டையும் 1000 ரூபா நோட்டையும் வந்து வித்ட்ரா பண்ணணும் கவர்மெண்ட், அதாவது சர்க்குலேஷன் இல்லாமல் வித்ட்ரா பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் தான் நிறைய பிளாக் மணி வந்து உருவாகிறதுக்கான, கருப்பு பணம் உருவாகிறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வருது அப்படின்னு நினச்சி அதை வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் வந்து பேங்கிங் சேனல்லே இல்லை. வெறும் 40% தான் பேங்கிங் சேனல் இருக்காங்க. இந்த 60% பேங்கிங் சேனல் இல்லாதனால உங்களுக்கு இப்போ நீங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கொண்டு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கடினமான விஷயம். சரி, உலகளாவில் வந்து இந்த மாதிரியான பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னா பிரேசிலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஆனால் திருப்பி வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி லைக் இந்தியா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் இந்த எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. எல்லா வரிகளையும் நீக்கிவிட்டு வங்கி பணப்பரிமாற்ற வரி என்ற ஒன்றின் மூலம் மட்டுமே அரசுக்கு போதுமான வருவாயை பெற முடியும், கருப்பு பணம் உருவாவதை பெருமளவு குறைக்க முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் இந்த வரி விதிப்பு ஏழை, நடுத்தர வகுப்பினர், பெரும் பணக்காரர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒரே தட்டில் வைத்து ஒரே கோணத்தில் பார்க்கிறது என்பது உள்ளிட்ட பல விமர்சனங்களையும் வேறு பல நடைமுறை சிக்கல்களையும் எதிர்கொள்ள வைக்கிறது. ஆனால் இதுபோன்ற வேறு திட்டம் எதுவும் நாளையோ அல்லது இன்னும் சில காலத்திலோ அல்லது அடுத்து வரும் காலத்திலோ முன்வைக்கப்பட்டு அதன் மூலம் அல்லது அதையொட்டி வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் தாய்நாடு திரும்ப நேர்ந்தால் அதை கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்தால் இன்ப அதிர்ச்சி மிஞ்சுகிறது. மோடி சொன்னது போல வீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைத்துவிடும் என்பதால் அல்ல, மாறாக இது தொடர்பாக வெளியான ஒரு தகவலின்படி நாட்டின் 50 முக்கிய நகரங்களில் இருக்கும் குடிசை வீடுகளை எல்லாம் முற்றிலுமாக ஒழித்து அவர்களுக்கு 10 கோடி குடியிருப்புகளை கட்டித்தர முடியுமாம். 50 லட்சம் மக்கள் வரை வசிக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்ட 5 புதிய நவீன நகரங்களை அமைக்க முடியுமாம். நாட்டின் தலைநகர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையைப் போல 100 புதிய மருத்துவமனைகளை கட்ட முடியுமாம். மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களைப் போல 10,000 அதிநவீன பாடசாலைகளை அமைக்க முடியுமாம். புல்லட் ரயில் செல்லும் வசதி கொண்ட 3 தனி இருப்பு பாதைகளை அமைக்க முடியுமாம். 20 மைய பல்கலைக்கழகங்களை அமைக்க முடியுமாம். நீள்கிறது பட்டியல். ஆனால் இவையெல்லாம் இப்போதைக்கு வெறும் ஆசைகள் மட்டும்தான், விருப்பங்கள் மட்டும்தான். உண்மை என்பது இவற்றையெல்லாம் தாண்டி வெகு தொலைவில் இருக்கிறது.